அக்கா நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஹோம்மேட் பார்பிக்யூ சிக்கன் வீட்லயே செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என் நாத்தனார் பையன் ரொம்ப நாளா என்கிட்ட சொல்லிட்டே இருந்தான். நாத்தனார் எல்லாரும் சேர்ந்து 7th மந்த் வளகாப்பு பண்ணாங்க. கையோட நான் நாத்தனார் வீட்டுக்கே வந்துட்டேன். இந்த நெருப்பு பத்த வைக்கிறதுக்கு நாங்க பட்ட பாடு இருக்குது. வீட்ல இருக்கிற பாதி கற்பூரம் காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பட்டரை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி ஒரு வழியா பத்த வச்சாச்சு. பத்த வச்ச பிறகு அது அணையவே இல்ல. செம்மையா வந்து எரிஞ்சிட்டு இருந்தது. பட் பார்பிக்யூ சிக்கனுக்கு வந்து அந்த நெருப்பு இருக்கக்கூடாது. ஸ்மோக்கி எஃபெக்ட் தான் இருக்கணும். நாங்களும் மேல 2 செங்கல் வச்சு அந்த ஸ்மோக்கி எஃபெக்ட்டுக்காக ரொம்ப ட்ரை பண்ணோம். பார்பிக்யூ சிக்கன் இல்லாம வீட்லயே வந்து மயோனைஸும் மின்ட் சட்னியும் வந்து செஞ்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பீஸ் எடுத்து டேஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்தோம். ஆக்சுவலி சொல்லப்போனா ஹோட்டலை விட வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதில் கொஞ்சம் பன்னீரும் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு பன்னீர் ட்ரை பண்ணியிருந்தோம். பன்னீருமே சூப்பராக வந்து இருந்தது. குளிருக்கு ஏதமாக மொட்டை மாடியில் சூப்பராக வந்து இந்த பார்பிக்யூ சிக்கனை வந்து நாங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். வேற லெவல் டேஸ்ட்டு. தம்பி செம்மையாக பின்னிட்டான்.